மனித ஜாதியின் பசியும் தாகமும் முன்னால் என்றும் தீரும் அம்மா அப்படின்னு மழையை பாராட்டுறதா, இல்ல மழைக்கு யாவரும் தவிக்கும் நாட்களில் நீயோ எங்கே வருவதில்லை அப்படின்னு திட்டுறதான்னு தெரியல. நம்ம வேணுங்கிறப்ப வராது, வேணாங்கிறப்ப கொட்டி தீக்குது. இந்த பொங்கல் சமயத்துல க்ளீன் பண்றதுக்கு நம்மளால முடியல சாமி. வெயில் இல்லாம எப்படி எல்லா பொருளையும் காய வைக்கிறது அப்படின்னு ரொம்ப யோசனையா இருக்கு. இதுல சுண்ணாம்பு அடிக்கிறவங்க அந்த மாதிரி வீடெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னே தெரியல. ஸோ பொங்கல்னாலே பார்த்தீங்கன்னா சுத்தம் செய்யறதுதான் அப்படிங்கிறதான். ரொம்ப ரொம்ப அததான் பெரிய 10 நாள் திருவிழா மாதிரி நம்ம வீட்டில் நடக்கும். ஆனால் இப்போல்லாம் ஒரு நாள் க்ளீன் பண்ணுறதே இந்த மழையினால பெரிய விஷயமா இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்காத ஒரு வேலை இந்த ஒட்டடை அடிக்கிறது தான். ஏன்னா அது பார்த்தீங்கன்னா முழுசாக போகவும் போகாது. நம்ம எவ்வளோதான் அடித்தாலும் திரும்ப திரும்ப வரதான் போகுது. அதுலேயும் இந்த ஃபேனில் இருக்க தூசியை க்ளீன் பண்ணுற வேலை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா அது எனக்கு எட்டாது, என் ஹைட்டுக்கும் இருக்காதா, அதனால் எனக்கு அந்த வேலை பிடிக்காது. நானும் முயற்சி பண்ணி எவ்வளவோ ட்ரை பண்ணி ஆனால் கொஞ்சமாவது க்ளீன் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் இந்த தடவை எங்கள் வீட்டுக்காரரும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு இந்த ஃபேன் மட்டும் துடைக்கிறதுல. அவர் எப்போ க்ளீன் பண்ணுறாருன்னு தெரில. பொங்கல் முடிஞ்சா இல்லை அடுத்த பொங்கலுக்குள்ளையான்னு தெரியாது. இவ்வளோ ஒட்டடைக்குள்ளே தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு பொங்கலுக்கு வருஷம் வருஷம் நம்ம க்ளீன் பண்ணும்போது தான் தெரியும் நம்ம வீடு எவ்வளோ சுத்தமாக இருக்குது அப்படின்னு. வேறு வழி இல்லை, எல்லாமே கீழே நம்ம கண் பார்க்க சுத்தமாக வச்சுருப்போம். சில நேரங்களில் இந்த மாதிரி பண்டிகைகள் வரும்போது தான் கண்ணுக்கு புலப்படாத சில அழுக்கையும் நம்ம வெளியேற்றணும். இது வீட்டில் இருக்கிற அழுக்க மட்டும் இல்லை, மனுஷனுக்குள்ளே இருக்கிற அந்த அழுக்கையும் தான். அதனால தான் அந்த மாதிரி பண்டிகைகள் திருவிழாக்கள் ஊரில் எல்லாம் ஒன்றா சேர்ந்து பொங்கல் வைக்கிறது, சாமி கும்பிட்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெரியவங்க வச்சாங்க. அப்படியாவது நம்ம மனசில் இருக்க எண்ணங்கள்லாம் வெளிப்படும், நல்லாவும் இருப்போம்.